ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கொஞ்ச நாளாக நான் பர்சனல் ஒர்க்னால என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் ரெகுலராக நான் வீடியோஸ் போடுவேன். என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோட சேனலில் வந்து ஒரு வியூவர் ஐபிஓ ரிஸ்கா இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. ஸோ ஐபிஓ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐபிஓ அப்ளை பண்ணுறது ஒரு வகையான ரிஸ்க் அதில் இருக்குது. ஏன் அப்படின்னா அதுவும் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கோ அதே மாதிரி ஐபிஓ அப்ளை பண்ணுறதுலையும் உங்களுக்கு ரிஸ்க் நிறையவே இருக்குது. ஸோ அதை ரெண்டு வகையாக ஸ்பில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐபிஓ அப்ளை பண்றதுனால என்னென்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வாலட்டிலிட்டி. அதாவது ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணும்போது அந்த ஐபிஓ உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதோட பிரைஸ் மூவ்மெண்ட் அந்த லிஸ்டிங் டேல ஹையா இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த பிரைஸ் அதோட ஜிஎம்பி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ கொடுக்குற ஐபிஓ பிரைஸ்ல இருந்து லிஸ்ட் ஆகிற ஐபிஓ பிரைஸுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கு தகுந்தாப்புல அன்னைக்கு ஷேர் பிரைஸ் கொஞ்சம் வாலட்டைலா தான் இருக்கும். அதை வந்து யாராலையுமே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. செகண்ட் வந்து அன்சர்டனிட்டி. அதாவது இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் ஆஃபருக்கு வரதுனால இதுக்கு முன்னாடி அதோட டேட்டா, அதாவது ஃபினான்ஷியல் டேட்டா எதுவுமே உங்களுக்கு கிளியரா இருக்காது. ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் டேட்டா உங்களால அந்த ஐபிஓ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால அந்த கம்பெனி ஃபினான்ஷியலா எப்படி பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒன்ஸ் அது பப்ளிக்கா வந்த பிறகு தான் அதோட லாங்கர் ரன்னை பொறுத்து தான் அது ஸ்டேபிளான கம்பெனியா இல்லை வந்து அன்ஸ்டேபிளா இருக்கா அப்படின்னு உங்களால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். தேர்ட் ஃபேக்டர் வந்து மீடியா. நார்மலாவே வந்து ஒரு ஐபிஓ லான்ச் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஹைப் இருக்கும். ஸோ அதுவும் மீடியா வந்து அது இன்னும் கொஞ்சம் ஹைப்பா தான் காட்டுவாங்க. அப்படி காட்டும்போது ரூ. 10 ஸ்டாக்குக்கு ரூ. 15 சொல்லி சொல்ற மீடியாவும் இருக்கு. அதே ரூ. 10 ஸ்டாக்குக்கு ரூ. 30 சொல்லிட்டு கடைசியில திருப்பி ரூ. 15 வர மாதிரியும் மீடியா வந்து போர்ட்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லாக்இன் பீரியட். சில ஐபிஓஸ்க்கு வந்து லாக்இன் பீரியட் இருக்கும், சில இதுக்கு இருக்காது. லாக்இன் பீரியட் இல்ல அப்படின்னா லிஸ்ட் ஆகிற டேலே வந்து அந்த ஷேரை நீங்க செல் பண்ணலாம். இன்கேஸ் லாக்இன் பீரியட் இருக்குன்னா எவ்வளவு நாள் லாக்இன் பீரியட் இருக்கு, எவ்வளவு ஷேர்ஸ் நீங்க அதுக்குள்ள செல் பண்ண முடியும், அதுக்கப்புறம் எவ்வளவு செல் பண்ண முடியுங்கிறத கிளியரா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து வேல்யூவேஷன் ரிஸ்க். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல ஐபிஓக்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்கிறனால எல்லா ஐபிஓவும் ஓப்பன் ஆகும்போதே வந்து ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் அந்த ரேஞ்சுக்கு தான் ஓப்பன் ஆகுது. அப்படி இருக்கும்போது அதோட வேல்யூ ஒன்ஸ் பப்ளிக்கு வந்த பிறகு தான் அதோட வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இது எல்லாமே வந்து மார்க்கெட் பேஸ்டாவும் இருக்கும், பிளஸ் கம்பெனி பேஸ்டாவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எப்போ இந்த ஐபிஓ அப்ளை பண்ணும்போது ரிஸ்க் கம்மியா இருக்கும் அப்படின்னா, ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆகுது, அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாடா கேபிட்டல் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா அந்த டாடா கேபிட்டலுக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது கிடைச்சா ஒரு நல்ல லாட்ல வரும் அண்ட் அதோட பிரைஸ் growthம் அதிகமா இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கிற கம்பெனிஸ்ல வந்து நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். செகண்ட் வந்து அது ட்ரஸ்டபிள் கம்பெனியா அப்படின்னு பார்க்கணும். அகைன் டாடா கேபிட்டலே நீங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செக்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்டர்ல ஒரு ஐபிஓ லான்ச் ஆக போகுது அப்படின்னா அந்த ஐபிஓ வந்து எந்த அளவுக்கு growth இருக்கும் அப்படின்னு நீங்க அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியும். இதுவே ஒரு கம்பெனிக்கு நல்ல பிராண்ட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த பிராண்ட் வேல்யூக்கு ஏற்றாப்புல அதோட ஜிஎம்பியும் மாறும். அப்படி ஜிஎம்பி மாறும்போது உங்களுக்கு ஐபிஓ ஓட பிரைஸ்ல இருந்து ஜிஎம்பி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிட்டு ஐபிஓவை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப மினிமலா தான் இருக்கும்.